சீமான் ஈரோடு இடைத்தேர்தல் பிரச்சார மேடையில் பேசின ஒரு பேச்ச தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் சொன்ன ஒரு விஷயத்தோட இணைத்து ஒரு காணொளி சமூக வலைதளங்கள வைரல் ஆயிட்டு இருக்கு. உண்மையிலேயே இத கேட்டா நல்ல சிரிப்பு வருது. தென்கட்சி சுவாமிநாதன் அன்னைக்கே சீமான நல்லா எடை போட்டுட்டாரு அப்படின்னும் இந்த காணொளியில மென்ஷன் பண்ணிருக்காங்க. நீங்க பார்த்து ரசிங்க. இப்போ சொல்லுடா நீ சிரி சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாடு சீமான் ஒரு தடவை சிரிடா. டேய் சிரிடா. அன்னைக்கு ஒரு தடவை ஆமக்கரின்னு சொல்றான், அன்னைக்கு ஒரு தடவை இந்த போட்டோ பொய்ன்னு சொல்றான், அன்னைக்கு ஒரு தடவை அரிசி கப்பல்னு சொல்றான். டே நல்லா ஆத்தாளுக்கு அப்பனுக்கும் பிறந்த அன்னைக்கு ஒரு தடவை சொல்றான் 74 சொல்றான், அன்னைக்கு ஒரு தடவை சொல்றான். இதய நோய் வராத இருக்கிறவங்க யாருன்னா பைத்தியக்காரங்களுக்கு இது வரைக்கும் ஹார்ட் அட்டாக் வந்தது இல்லையா? டாக்டர்கள் தான் சொல்றாங்க பைத்தியக்காரனுக்கு ஹார்ட் அட்டாக் இது வரைக்கும் வந்ததே இல்லை. ஏன் அவனுக்கு வர்றது இல்லைன்னா, நான் இப்ப இந்த நாட்டுக்கு பிரதம மந்திரி ஆகணும்னு நினைக்கிறேன்னு வைங்களேன், உடனே என் இருதயம் வேகமா வேலை செய்ய ஆரம்பிச்சிருது. எப்படி எந்த கட்சியில சேர்றது, எங்க போய் நிக்கிறது, யாரை போய் பிடிக்கிறது, எப்படி பணம் செலவு பண்றது, எப்படி டெல்லிக்கு போறது, எப்படி பிரதம மந்திரி ஆகிறதுன்னு என் இருதயம் வேகமா துடிக்க ஆரம்பிச்சிருது. அந்த ஒரு துடிப்புக்கும் இன்னொரு துடிப்புக்கும் நடுவில் இருக்கிற ஓய்வை நான் குறைச்சிடுறேன். நான் பிரதம மந்திரி ஆகணும்னா இவ்வளவு அவஸ்தைப்பட வேண்டியிருக்கு. ஒரு பைத்தியக்காரன் பிரதம மந்திரி ஆகணும்னா அவன் ஆனதாவே நினைச்சிடறான். போய் கேட்டீங்கன்னா நான் தான் பிரதம மந்திரி அப்படிமா. அவன் எலெக்ஷன்ல நிக்க வேண்டியதில்லை, ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை.